வணக்கம். வெல்கம் டு ஒளிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தரையில் வாழும் எண்கள் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னையும் அறியாமல் பெருமூச்சு ஒன்று என் இதயத்தை கிழித்து கொண்டு வெளியேறியது. அம்மா அங்கே ஜாலியாக சிநேகிதிகளுடன் இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டிருக்கும் போது இங்கே நான் சாரதியிடமிருந்து தப்பித்து கொள்வது எப்படி என்று யோசித்தபடி பொழுதை தள்ள வேண்டும் போலும். அம்மா திடீரென்று நிமிர்ந்து பார்த்தாள். ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்த என்னை பார்த்து சிரித்தாள். கையை உயர்த்தி விடை கொடுப்பது போல் காற்றில் அசைத்தாள். சட்டென்று உள் பக்கமாக நகர்ந்தேன். கார் கிளம்பி போன சத்தம் கேட்டது. ஜன்னல் கம்பியில் தலையை சாய்த்து கொண்டு இதழ்களை இறுக்கி துக்கத்தை கட்டுப்படுத்த முயன்றேன். என்ன செய்வதென்று தெரியாமல் கட்டில் மீது அமர்ந்து தலையணையை எடுத்து முகத்தை அதற்குள் புதைத்து கொள்ள போனேன். திடீரென்று நினைவு வந்தது. அந்த தலையணையின் உரை அம்மா வாங்கியதுதான். அந்த கலர் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னபோது அம்மா மென்மையாக சிரித்துவிட்டு, உன் மூஞ்சி, உனக்கு என்ன தெரியும் வண்ணங்களை பற்றி என்று சொல்லிக்கொண்டே அதையே மாட்டிவிட்டாள். தலையணையை வெறுப்புடன் பார்த்து கொண்டே 2 கையாலேயும் தூக்கி எறிந்தேன். எனக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. அருகில் இருந்த டீ பாயை காலால் உதைத்துவிட்டு மறுபடியும் ஜன்னல் அருகில் வந்து நின்று கொண்டேன். கிருஷ்ணவேணி, நீ என்னுடைய அம்மாவே இல்லை. உனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கோ அதற்கு 1000 மடங்கு பிடிவாதம் என்னிடம் இருக்கு. சாரதியை கவரும் விதமாக நடந்து கொள்ள சொல்லிவிட்டு போனா இல்லையா? செத்தாலும் அப்படி செய்ய மாட்டேன். நீ என்னை அழைத்து கொண்டு போகாமல் இருந்துவிட்டால் மட்டும் அவனிடமிருந்து தப்பித்து கொள்ளும் வழி எனக்கு தெரியாது என்று நினைத்து விடாதே. லாயர் ஆனந்தராவின் மகள் நான், அதை மறந்து விடாதே. என் முன்னாடி இல்லாத அம்மாவை நினைத்து மனதிலேயே சபதம் செய்தேன். ரொம்ப நேரம் கழித்து வாசற்படியில் சத்தம் கேட்டது. நான் நிமிர்ந்து பார்க்கும் முன்பே மீனா என்ற அப்பாவின் குரல் கேட்டது. திடுக்கிட்டவளாக சட்டென்று கண்களை துடைத்து கொண்டு சரியாக உட்கார்ந்து கொண்டேன். அப்பா உள்ளே வந்தார். என் கண்களில் நீர் தழும்புவதை பார்த்தால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. வறண்ட புன்னகையை உதிர்க்க முயன்று தோற்றுவிட்டேன். எத்தனை அடக்கி வைத்தாலும் கண்ணீர் வெளியேறத் தொடங்கியது. சட்டென்று தலையை குனிந்து கொண்டேன். 1 நிமிடம் யோசித்தபடி நின்றவர் பிறகு, மீனா, ஒரு வேலை விஷயமாக கடைத்தெரு பக்கம் போகிறேன், நீயும் வருகிறாயா என்று கேட்டார். நீங்க வர சொன்னால் வருகிறேன். 5 நிமிடங்களில் தயாராகணும். சட்டென்று முகம் அலம்பி புடவையை மாற்றிக்கொண்டு சீக்கிரம் வா. வாட்சை பார்த்து கொண்டே சொன்னார். தோ வருகிறேன். சட்டென்று எழுந்து உள்ளே ஓடினேன். வேண்டுமென்றே நான் தலையை வாரிக்கொள்ளவில்லை, புடவையையும் மாற்றவில்லை. அம்மா மட்டும் இப்போது இங்கே இருந்திருந்தால் இப்படி சாதாரண புடவையில் தலையை கூட வாரிக்கொள்ளாமல் முகத்திற்கு பவுடர் கூட பூசாமல் கடை தெருவுக்கு கிளம்பிவிட்ட என்னை பார்த்து நினைவு தப்பி கீழே விழுந்திருப்பாள். இல்லையா, என் 2 கால்களையும் முறித்து ஒரு மூலையில் உட்கார வைத்திருப்பாள். வீட்டில் நாம் எப்படி இருந்தாலும் வெளியில் போகும்போது நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கட்டாயம் நேர்த்தியாக உடுத்தி கொண்டு அழகாக ஒப்பனை செய்து கொண்டு போக வேண்டும் என்பது அம்மாவின் கொள்கை. நீ உற்சாகமாக இருந்தால் 10 பேர் உன்னுடன் சேர்ந்து கொண்டு அந்த உற்சாகத்தை பகிர்ந்து கொள்ள முன் வருவார்கள். நீ முகத்தை தொங்க போட்டு கொண்டு இருந்தாயானால் உன் அருகில் கூட யாரும் வரமாட்டார்கள். அம்மா கிளப்புக்கு வரும் பெண்களை உற்சாகமாக இருக்க சொல்லி பல விதமாக ஊக்கப்படுத்துவாள். யாராவது ஏனோ தானோ என்று இருந்தால் அவர்களிடம் ஓரளவுக்காவது அறிமுகம் இருந்தாலும் உரிமையுடன் கடிந்து கொள்வாள். எனக்கு என்னவோ வீட்டிலேயும் வெளியிலேயும் எப்போதும் ஒரே விதமாக இருக்க வேண்டும் போல் தோன்றும். வெளியில் போகும்போது சினிமா நடிகைகளைப் போல் தயாராகி வீட்டில் இடுமியைப் போல் இருக்கும் பெண்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். மணிக்கணக்காக நிலை கண்ணாடியின் முன்னால் அமர்ந்து கொண்டு சிகை அலங்காரமும் முக ஒப்பனையும் செய்து கொள்ளும் பெண்களும் இருக்கிறார்கள். பார்ட்டி விழா போன்ற இடங்களில் கவனமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் மேக்கப் கலைந்து விடுமோ என்ற பயத்தில் உயிரை கையில் பிடித்து கொண்டு செயற்கையாக பேசி சிரித்து சந்தோஷமாக இருப்பது போல் நடிக்கும் பெண்களையும் பார்த்திருக்கிறேன். அவர்களை பார்த்தால் எனக்கு இரக்கம்தான் தோன்றும். இந்த நாகரீகம், ஒப்பனை இவையெல்லாம் நாம் உருவாக்கியவைதானே. எப்படி அலங்காரம் செய்து கொண்டாலும் நம் கை கால்கள் தாராளமாக அசைய வேண்டும். முகத்தில் இருக்கும் புன்னகை இயற்கையாக இருக்க வேண்டும்.
நாம் நடக்கும்போது உட்காரும்போது உண்மையான சந்தோஷம் வெளிப்பட வேண்டும். என் முகத்தில் சிரிப்பு எப்படி இருக்கோ, அசல் இருக்கோ இல்லையோ என்று பார்ப்பதற்காக நிலை கண்ணாடி அருகில் சென்று என் உருவத்தை பார்த்து கொண்டேன். கண்கள் சிவந்து லேசாக வீங்கி இருந்தன. கழுத்தில் காதில் எந்த விதமான நகையும் இல்லாததால் வெறிச்சென்றிருந்தது. கண்ணாடியில் தென்பட்ட என் பிம்பத்தை நோக்கி ஆள்காட்டி விரலை உயர்த்தி மனதிலேயே இவ்வாறு நினைத்து கொண்டேன். இதோ பாரடி பெண்ணே, இந்த நிமிடம் முதல் எல்லாம் என் இஷ்டம்தான். யாருடைய பேச்சையும் நான் கேட்கப் போவதில்லை. என் மனதிற்கு பிடித்தால் போல் நடந்து கொள்வேன். எது நல்லது என்று என் மனதிற்கு படுகிறதோ அதைத்தான் செய்வேன். அம்மா ஊரில் இருந்து திரும்பி வந்ததும் என்னிடம் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை பார்த்து பைத்தியமாகிவிட வேண்டும். எத்தனையோ முறை அம்மா கட்டுப்பாடு என்ற பெயரில் என்னை அழ வைத்திருக்கிறாள். இனி அம்மாவை அழ வைப்பது என்னுடைய பங்கு. மீனா, வெளியே இருந்து அப்பாவின் குரல் கேட்டது. வந்துவிட்டேன். சட்டென்று வெளியே வந்தேன். வராண்டாவில் நின்றபடி சாலையின் பக்கம் பார்த்து கொண்டிருந்த அப்பா என் செருப்பு சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்து ஏமாற்றமடைந்தவர் போல், இதென்ன, மறுபடியும் மனதை மாற்றிக்கொண்டு விட்டாயா? என்னுடன் வரப்போவதில்லையா என்றார். வருகிறேன், கிளம்புங்க, போகலாம் என்றேன். புடவையை மாற்றிக்கொள்ளவில்லையா? வியப்புடன் கேட்டார். இந்த புடவை நன்றாகத்தான் இருக்கு. என் கண்களில் தென்பட்ட பிடிவாதத்தை புரிந்து கொண்டவர் போல் முறுவலுடன், சரி, உன் விருப்பம், கிளம்பு. மனதிற்கு பிடித்தாற்போல் நடந்து கொள்வது நாம் செய்த பாக்கியம் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றார். இருவரும் கீழே வந்தோம். ஹாலை தாண்டி வராண்டாவில் காலடி எடுத்து வைக்கும்போது திருநாகம் பின்னாலேயே ஓடி வந்தாள். சின்னம்மா, எங்க போறீங்க? நான் பின்னால் திரும்பி நேராக மாமியின் முகத்தை கூர்ந்து பார்த்தேன். இதை பாருங்க, இதுதான் உங்களுக்கு முதலும் கடைசியுமாக சொல்கிறேன். எங்கேயாவது கிளம்பும்போது இப்படி பின்னாலேயே வந்து எங்க போறீங்க, எப்போது வருவீங்க, என்ன வேலை, இது போன்ற வேண்டாத கேள்விகளை கேட்காதீங்க. நாங்கள் எங்கே போகிறோம், எப்போது திரும்பி வருவோம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சமாச்சாரங்கள். உங்க வேலையை நீங்க பாருங்கள் என்றேன் அதிகாரம் கலந்த குரலில். மாமி முதலில் திகைத்து போனவள் போல் பார்த்தாள். உடனே கருத்து போன முகத்துடன், நல்லா இருக்குமா நீங்க சொல்றது? ஒரு சின்ன கேள்விக்கு இப்படி விபரீதமாக அர்த்தம் எடுத்துக்கொள்வீங்க என்று தெரிந்தால் கேட்டிருக்கவே மாட்டேன். நீங்க எங்க போனால் எனக்கென்ன, எப்போது திரும்பி வந்தால் எனக்கென்ன, முன்னாடியே சமையல் செய்து வைத்தால் ஆறி போய்விடுமேன்னு கேட்டேன் என்றாள். உங்களுடைய சமையலை சூடாக சாப்பிடணும் என்று நினைத்தால் முன்னாடியே வந்து விடுகிறோம். ஒரு கால் வருவதற்கு தாமதமானால் ஆறிப்போனதையே சாப்பிடுகிறோம். மறுபடியும் சூடு பண்ண சொல்லி உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம், சரிதானே? மாமி பதில் சொல்ல திராணியற்றவளாக விழிகளை உருட்டி என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். நான் சட்டென்று திரும்பி டக் டக் என்ற செருப்பை சத்தப்படுத்தி கொண்டே வந்து காரில் ஏறிக்கொண்டேன். ஐயா, மாமி அப்பாவின் பின்னால் வரப்போனாள். சின்னம்மா சொல்லிட்டாளே, சுருக்கமாக சொல்லிவிட்டு அப்பாவும் காரில் ஏறிக்கொண்டார். நான் எதிர்பார்த்தாற்போல் அப்பா என் சார்பில் மாமியிடம் பேசவோ சமாதானப்படுத்தவோ முயற்சி செய்யாதது எனக்கு வேடிக்கையாக இருந்தது. தெருவில் மக்கள் நடமாட்டத்தையும் சந்தடியையும் பார்த்த பிறகு மனதில் பரவி இருந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி அமைதி ஏற்படத் தொடங்கியது. தெருவில் சந்தோஷமாக உற்சாகமாக நடமாடிக்கொண்டிருக்கும் மக்கள் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. பிரச்சனைகள் இல்லாமல் மனித வாழ்க்கையே இல்லை. ஆனால் பிரச்சனை வந்தால் ஓடி போகாமல், ஏமாற்றமடைந்து உட்கார்ந்து விடாமல் அதை ஜெயிக்க முயற்சி செய்ய வேண்டும். சாரதியை திருமணம் செய்து கொள்வது எனக்கு விருப்பம் இல்லை. அம்மா அவனைத்தான் மாப்பிள்ளையாக்கி கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். அம்மா முடிவு செய்து விட்டாள் என்பதற்காக நான் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். என்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்படியாவது இதிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியை தேட வேண்டும். பெற்ற தாயுடன் விரோதம் ஏற்படுவது எவ்வளவு வேதனையான விஷயம்! என் எண்ணங்களின் ஓட்டத்தை புரிந்து கொண்டு விட்டவர் போல் அப்பா கையை நீட்டி என் கையின் மீது பதித்துவிட்டு மென்மையான குரலில் சொன்னார். மீனா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒன்று என்ன, 1000 சொல்லுங்கள். என் மனதை புதிய யோசனைகளுடன் நிரப்பிவிட்டால் தவிர இன்று ஏற்பட்ட ஏமாற்றத்தில் இருந்து மீள முடியாது. இந்த உலகில் உன் நலனை விரும்புகிறவர்களில், உன் எதிர்காலத்தில் அக்கறை கொண்டவர்களில் உன் அம்மாவை மிஞ்சியவர்கள் வேறொருவர் இருக்க முடியாது. அதை நீ நம்ப வேண்டும். சட்டென்ற தலையை திருப்பி அப்பாவை பார்த்தேன்.
போக்குவரத்து அதிகமாக இருந்த சாலையில் கவனமாக டிரைவ் செய்து கொண்டிருந்த அப்பா என் பக்கம் திரும்பவில்லை. ஒரு விதமாக யோசித்து பார்த்தால் உங்க அம்மா ஒரு முட்டாள்தான். உன் மனதை புரிந்து கொள்ள மறுக்கிறாள். அது எனக்கும் தெரியும். ஆனால் அதற்காக அம்மாவிடம் உனக்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் குறைந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் உடனே பதில் சொல்லவில்லை. அப்பா எப்போதுமே இப்படித்தான். என் சார்பில் அம்மாவுடன் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் நான் அம்மாவிடம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் உடனே என் மனதை புரிந்து கொண்டு விட்டவர் போல் மகளுக்குரிய கடமைகளை நினைவுபடுத்துவார். என்ன சொல்கிறாய் மீனா? மறுபடியும் கேட்டார். என்ன சொல்லப் போகிறேன்? அன்பு என்ற பெயரில் இதயத்தை எப்போதும் ஈட்டியால் கொத்தி கொண்டே இருந்தால் தாங்குவது கஷ்டமில்லையா என்றேன். இல்லை, இன்று சொல்லவில்லை. அந்த வேதனையை சகித்து கொள்ளவோ இல்லை தப்பித்து கொள்ளவோ முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகில் தாயை விட அற்புதமான சிருஷ்டி வேறொன்று இல்லை. மீனா, போக போக ஒரு நாள் உனக்கே புரியும். 9 மாதங்கள் வயிற்றில் சுமந்து உயிர் போகிற வேதனையை அனுபவித்து ஒரு பெண் தாயாக மாறுகிறாள். அந்த தாயை குறை சொல்லும் அதிகாரம் அந்த குழந்தைக்கு கிடையாது. தாய் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் குழந்தையிடம் எப்படி நடந்து கொண்டாலும் அவளை மதிக்கும் கடமையும் பொறுப்பும் குழந்தைகள் உடையதுதான். அப்பா முழுக்க முழுக்க அம்மாவின் பக்கம் பேசத் தொடங்கியதும் எனக்கு விரக்தியும் சலிப்பும் ஏற்பட்டன. அப்பாவிடம் எனக்கு இருந்த உரிமையை பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் துடுக்காகவே பதில் சொன்னேன். தாயை தெய்வமாக போற்றணும், தந்தையை கௌரவிக்கணும், கணவனிடம் பக்தியோடு இருக்கணும், நண்பர்களிடம் நேர்மையுடன் நடந்து கொள்ளணும். இந்த உரிமைகள், பொறுப்புகள், உறவு முறைகள் எல்லாம் மனிதனாக ஏற்படுத்தி கொண்டவைதானே. தாய்க்கே குழந்தையிடம் அன்பு இல்லாத போது குழந்தைக்கு மட்டும் தாயிடம் அன்பு எப்படி வரும்? எங்கிருந்து வரும்? சுயநலம் பிடித்த மனிதர்கள் செய்யும் வாதம் இது. உன்னிடம் அன்பு செலுத்துபவர்களிடம் நீ திருப்பி அன்பு செலுத்துவது பெரிய விஷயம் எதுவும் இல்லை. உனக்கு வேண்டியவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் புத்திசாலித்தனத்தால் அவர்களிடம் மாற்றம் கொண்டு வந்து உன்னை சரியாக புரிந்து கொள்ளும்படி செய்யணும். அது உன் கடமையும் கூட. அதற்குண்டான பொறுமையும் புத்திசாலித்தனமும் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் முயற்சி செய்தால் பொறுமை தானாகவே வந்துவிடும். புத்திசாலித்தனம் என்கிறாயா? அது இல்லாதவர்களிடம் பேச வேண்டிய தேவையே இல்லை. அப்பாவுக்கு கடை தெருவில் எந்த வேலையும் இல்லை என்றும் என்னை கொஞ்ச நேரம் வெளியில் அழைத்து சென்று உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இப்படி அழைத்து வந்திருக்கிறார் என்றும் தோன்றியது. என் எண்ணம் சரியானதுதான் என்பது போல் டாய் எம்போரியம் முன்னால் நிறுத்தினார். அந்த கடையை ஏற்கனவே எனக்கு தெரியும். நினைவு தெரிந்த பிறகு பல முறை இங்கே வந்து பொம்மைகள் வாங்கி இருக்கிறேன். இத்தனை பெரியவளாக வளர்ந்த பிறகும் எனக்கு பொம்மைகள் மீது ஆர்வம் குறையவில்லை. இப்பொழுதும் சில சமயம் எனக்கு பொழுது போகவில்லை என்றால் அலமாரியில் இருந்து பொம்மைகளை எடுத்து சுற்றிலும் பரத்தி கொண்டு உட்கார்ந்து கொள்வேன். அவை என் கண்களுக்கு வெறும் பொம்மைகளாக தென்படாது. யார் யார் எந்த சந்தர்ப்பங்களில் எந்த பொம்மையை தந்தார்களோ இப்பவும் எனக்கு நினைவு இருக்கிறது. வா மீனா, இந்த கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. புதிதாக ஏதாவது பொம்மை வந்திருக்கிறதா பார்ப்போம் என்றார் அப்பா. எப்போதும் விதவிதமான பொம்மைகளுடன் அவற்றை வாங்க வந்த கஸ்டமர்களுடன் சந்தடியாக இருக்கும் கடை இன்று வெறிச்சோடு இருந்தது. கடையில் மேனேஜர் இருக்கும் இடத்தில் புதிதாக யாரோ இருந்தார்கள். எங்களை பார்த்ததும் ஒல்லியாக கருப்பாக இருந்த குமாஸ்தா ஓடி வந்தார். வாங்க வாங்க, ரொம்ப நாட்களுக்கு பிறகு வந்திருக்கீங்க என்று வரவேற்று கொண்டே தோளில் கிடந்த துண்டால் நாற்காலிகளை தூசி தட்டிவிட்டு உட்காருங்கள் என்றார். என்ன ஆச்சு? கடையில் ஆட்களே இல்லையே, விற்பனை குறைந்து விட்டதா? சுற்றிலும் பார்வையிட்டு கொண்டே அப்பா வியப்புடன் கேட்டார். எனக்கும் என்னவோ போல் இருந்தது. எப்போதும் மக்கள் கூட்டத்துடன் களையாக இருந்த கடை இன்று தூசி படிந்து வெறிச்சென்று காட்சியளித்தது. குமாஸ்தா அப்பாவிடம் வாய் ஓயாமல் சொல்லத் தொடங்கினார். அப்பா அவர் சொல்வதை ஆர்வத்துடன் கேட்டு கொண்டிருந்தார். அவருடைய கட்டை குரலை 2 நிமிடங்கள் கேட்டதுமே எனக்கு சலிப்பு ஏற்பட்டது. எழுந்து போய் கண்ணாடி அலமாரியில் இருந்த பொம்மைகளை பார்வையிடத் தொடங்கினேன். அப்பாவிடம் பேசிக்கொண்டே அந்த குமாஸ்தா அலமாரியில் இருந்த பொம்மைகளை எடுத்து கீ கொடுத்து அவற்றின் செயல்முறைகளை காண்பித்து கொண்டிருந்தார். அவருடைய பேச்சில் இருந்து எனக்கு தெரிந்தது என்னவென்றால், அந்த கடைக்கு முதலாளியாக இருந்த அண்ணன் தம்பி இருவரும் லாபத்தை பகிர்ந்து கொள்ளும் போது சண்டை வந்து கோர்ட்டுக்கு போய்விட்டார்கள் என்றும், ஒரு காலத்தில் ரொம்ப ஒற்றுமையுடன் இருந்த அண்ணனும் தம்பியும் இந்த சண்டையின் காரணமாக பரம விரோதிகள் ஆகிவிட்டார்கள் என்றும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யவும் பின் வாங்கவில்லை என்றும்.
எல்லாவற்றையும் சிரத்தையாக கேட்டுக்கொண்ட அப்பா பெருமூச்சு விட்டார். இந்த காலத்தில் பணத்தின் பாதிப்பு அப்படித்தான் இருக்கு. கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் கடவுளையே மிஞ்சிவிட வேண்டும் என்று நினைப்பது போல் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த பணம் மனிதனையே விழுங்க வேண்டும் என்று பார்க்கிறது என்றார். பாழாய் போன பணம், அது இல்லாவிட்டாலும் நிம்மதியாக இருந்திருக்கும். ராம லட்சுமணர்கள் போல் இருந்த அண்ணன் தம்பியை பிரித்து விட்டது. இருவருக்கும் இடையே இருந்த பந்த பாசம் எங்கே காணாமல் போய்விட்டதோ தெரியவில்லை. நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கு. கன்னத்தில் ஒரு கையும் இடுப்பில் ஒரு கையும் ஊன்றிக்கொண்டே சொன்னார் குமாஸ்தா. பந்த பாசம் எங்கேயும் போகாது. பணம் வந்து அதை கல்மிஷமாக்கி விட்டது, அவ்வளவுதான். அப்பா சொன்னார். பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் பெரியவர்கள். இதுதான் போலும். இந்த பணம் என்ற ஏணி கிடைத்து விட்டால் அதில் ஏறிக்கொண்டு பெயரும் புகழும் சம்பாதித்து ராஜபோகத்தை அனுபவித்து விடலாம் என்று நிறைய பேர் தவிப்பார்கள். ஆனால் அந்த ஏணியின் இருபக்கமும் துக்கம், அமைதியின்மை என்ற 2 விஷ சர்ப்பங்கள் பிணைந்திருக்கும் என்றும் அவற்றில் இருந்து தப்பித்துக் கொள்வது ரொம்ப கஷ்டம் என்றும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. குமாஸ்தா 2 கைகளையும் உயர்த்தி கும்பிடு போட்டார். ஐயா சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த பணம் இருக்கே, இது கொடுக்காத சுகம் இல்லை, கொடுக்காத வேதனையும் இல்லை. அப்பா, இனி கிளம்புவோமா? தாழ்ந்த குரலில் கேட்டேன். இருந்த பொம்மைகளில் ஒன்றை வாங்கி கொண்டு கடையில் இருந்து வெளியே வந்தோம். இருவரும் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வாசலிலேயே திருநாக மாமி எதிரில் வந்தாள். காரை விட்டு இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்த நான் மாமியை பார்த்தும் பார்க்காதது போல் உள்ளே போக போனேன். மாமியின் பின்னாடியே வந்து சின்னம்மா என்று அழைத்தாள். என்ன என்றேன் திரும்பி பார்த்து கொண்டே. கையில் இருந்த காகிதத்தை காண்பித்து ஹோம் என்று அழத் தொடங்கினாள். என்ன விஷயம், என்ன நடந்தது? நானும் அப்பாவும் ஒரே நேரத்தில் கேட்டோம். சட்டென்று மாமியின் கையில் இருந்த காகிதத்தை எடுத்து பார்த்தேன். அவளுடைய மாப்பிள்ளை கொடுத்திருந்த டெலிகிராம் அது. காமாட்சி சீரியஸ், உடனே புறப்பட்டு வரவும் என்று இருந்தது. காமாட்சி மாமியின் ஒரே மகள். அவளுக்கு 2 குழந்தைகள். கணவனுடன் காசியில் இருக்கிறாள். கணவன் அங்கே கோவிலில் அர்ச்சகராக இருக்கிறான். 10 நாட்களுக்கு முன் ஜுரமாக கிடக்கிறாள். எழுந்து நடமாடக்கூட முடியவில்லை என்று மாப்பிள்ளை எழுதியிருந்தார். அப்பொழுதே போகணும் என்று என் மனசு கிடந்து தவித்தது. அம்மா சம்மதிக்கவில்லை. நான் போய்விட்டால் இங்கே எல்லோருக்கும் இடைஞ்சலாக இருக்கும். போக வேண்டாம்னு சொல்லிவிட்டாள். இப்போது என்ன செய்வேன்? கடைசி தடவையாக முகத்தை பார்க்கக்கூட கொடுப்பினை இருக்கோ இல்லையோ என்று மறுபடியும் அழுதாள். நானும் அப்பாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். நான் சட்டென்று அருகில் சென்று மாமியின் கையை பற்றி கொண்டு, அப்படி எதுவும் இருக்காது, பதற்றப்படாதீங்க. நீங்க ஒரு தடவை வந்தால் நன்றாக இருக்கும் என்று இப்படி தந்தி கொடுத்திருப்பாங்களோ என்னவோ என்றேன் ஆறுதல் சொல்வது போல். இல்லை சின்னம்மா, காமாட்சிக்கு அம்மாவின் சுபாவம் நன்றாக தெரியும். ரொம்பவும் முடியாமல் இருந்தால் தவிர இப்படி தந்தி கொடுக்க சம்மதித்திருக்க மாட்டாள். அப்பா வாட்சை பார்த்து கொண்டார். நீங்க தாமதம் செய்யாமல் உடனே கிளம்புங்கள். ரயிலுக்கு நாழியாகி விட்டது. ஸ்டேஷனுக்கு காரில் கொண்டு போய் விடுகிறேன் என்றார். மாமி அப்பாவை கடவுளை பார்ப்பது போல் பார்த்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். நான் அங்கேயே சிலையாக நின்றுவிட்டேன். என் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்ய தொடங்கியது. மின்னல் வேகத்தில் யோசனை வந்தது எனக்கு. மாமியுடன் நானும் கிளம்பி போனால்? சாரதி வந்த பிறகு அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கண்ணாமூச்சி ஆடுவதை விட அவன் வரும்போது நான் எங்கே இல்லாமல் இருப்பது உத்தமமில்லையா? யோசனை வந்ததோ இல்லையோ உடனே அப்பாவிடம் சொல்லிவிட்டேன். அப்பா முதலில் திகைத்து போனார். நான் மூளை இருந்துதான் பேசுகிறேனோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது போல் பார்க்க தொடங்கினார். பாவம் டாடி, மாமி ஏற்கனவே மகளை பற்றிய கவலையில் இருக்கிறாள். வயதானவள், துணைக்கு யாரும் இல்லாமல் அவ்வளவு தூரம் தனியாக எப்படி போவாள்? நம் வீட்டில் ரொம்ப நாளாக வேலை செய்கிறாள். நமக்காகவே உழைத்து வருகிறாள். இந்த சின்ன உதவி கூட நாம் செய்யவில்லை என்றால் எப்படி? நானும் மாமியுடன் போகிறேன் என்றேன். அப்பா சிரித்து விட்டார். பலே பலே, சற்று நேரத்திற்கு முன் நாம் கடைத்தெருவுக்கு போகும் முன்னால் அந்த அம்மாளுடன் பேசிய மீனா நீதானா? இதற்குள் இவ்வளவு மாற்றம் எப்படி வந்தது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே என்றார் ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் முகத்தை வைத்து கொண்டே. நான் போகிறேன் டாடி. சாரதியிடமிருந்து தப்பித்து கொள்ள இதைவிட நல்ல வாய்ப்பு என்ன இருக்க முடியும்? அசல் விஷயத்தை சொல்லிவிட்டேன். அப்பாவின் முகம் கம்பீரமாக மாறியது. உன் அம்மாவுக்கு தெரிந்தால்? தெரியட்டுமே, மிஞ்சி போனால் என்ன செய்து விடுவாள்? நன்றாக திட்டுவாள், அவ்வளவுதானே. முதலில் இந்த ஆபத்து நீங்கிவிடும் இல்லையா?
இப்படி குறுக்கு வழிகளை தேடிக்கொண்டு தொலைவாக போவதை விட சாரதியிடம் நேருக்கு நேர் உன் விருப்பமின்மையை சொல்லிவிடுவது நல்லது தானே மீனா? எப்படி சொல்ல முடியும் டாடி? அவனை பார்த்தாலே எனக்கு வாயில் இறந்த வார்த்தை வராது. இது போன்ற அப்பிரியமான விஷயத்தை எப்படி சொல்வது? அதோடு எதுக்காக சொல்லணும்? கடைசி வரையிலும் நான் அவனுக்கு கிடைக்கப் போவதாக பிரம்மையில் ஆழ்த்திய கடைசி நிமிடத்தில் குட்டை உடைக்கணும். அவனை போன்றவர்களுக்கு அப்படித்தான் பாடம் கற்பிக்கணும். அப்படி என்றால் மாமியுடன் காசிக்கு போவதாக முடிவு செய்து விட்டாய் இல்லையா? ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தேன். சரி, உன் விருப்பம். நான் சந்தோஷத்துடன் உள்ளே விரைந்தேன். என்னை பார்த்ததும், இதோ முடிந்து விட்டதம்மா என்ற மாமி சொன்னாள். ட்ரங்க் பெட்டியை பூட்டிக் கொண்டே. ஒரு நிமிடம் இருங்கள், நானும் உங்களுடன் வருகிறேன். நான் சட்டென்று என் அறைக்குள் சென்று சூட்கேஸில் துணிமணி எடுத்து வைக்கத் தொடங்கினேன். சந்தடி கேட்டு மாமி உள்ளே எட்டி பார்த்தாள். நான் சூட்கேஸை எடுத்து வைப்பதை பார்த்துவிட்டு வியப்புடன், சின்னம்மா, நீங்களும் ஏதாவது ஊருக்கு போறீங்களா என்று கேட்டாள். நானும் உங்களுடன் காசிக்கு வருகிறேன். அவ்வளவு தூரம் நீங்கள் தனியாக எப்படி போக முடியும்? உங்களுக்கு துணையாக என்னை போக சொல்லி அப்பா சொல்லிவிட்டார் என்றேன். மாமி கண்களை அகல விரித்து பார்த்துவிட்டு 2:08 அருகில் வந்து என் கையை பற்றி கொண்டாள். இதென்ன, நீங்கள் என்னுடன் வருகிறீர்களா? உங்களுக்கு மூளை கலங்கிவிட்டதா என்ன? நாளையோ அதற்கு மறுநாளோ மாப்பிள்ளை இங்கே வரப்போகிறார் என்ற விஷயத்தை மறந்து போய்விட்டீங்களா என்றாள். வந்தால் வரட்டுமே, உங்களை விடவா என்றேன். மாமை 2 கன்னத்திலும் கைகளால் படபடவென்று போட்டுக்கொண்டாள். என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? ஒரு நாளும் அப்படி சொல்லாதீங்க. மாமி கண்களில் நீர் நிறைந்து விட்டது. சின்னம்மா, நீங்க இத்தனை நல்லவங்களாக இருப்பீங்கன்னு கனவில் கூட நினைக்கவில்லை. என் மீது உங்களுக்கு இவ்வளவு அன்பு இருப்பது இது நாள் வரையிலும் தெரியாது. என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் கருணை நிறைந்த பார்வையும் ஆதரவும் எனக்கு போதும். அவற்றின் பலத்துடன் எத்தனை தூரம் வேண்டுமானாலும் என்னால் பயணம் செய்ய முடியும் என்றாள் தழுதழுக்கும் குரலில். 1/4 மணி நேரம் வாதம் புரிந்தும் மாமி என் பேச்சை கேட்பதாக இல்லை. துணையாக நான் வருவதற்கு சம்மதிக்கவும் இல்லை. நானும் வருவதாக இருந்தால் தன்னுடைய பயணத்தையே ரத்து செய்து கொள்வதாக தீர்மானமாக சொல்லிவிட்டாள். எனக்கு ஆத்திரத்தில் உடல் பற்றி எரிவது போல் இருந்தது. ரயிலுக்கு நேரமாக விட்டதென்று அப்பா அவசரப்படுத்தினார். மூவரும் ஸ்டேஷனுக்கு போனோம். அப்பா டிக்கெட் வாங்கி வந்து மாமியின் கையில் கொடுத்தார். பர்சில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து மாமியிடம் தந்து மேலும் தேவைப்பட்டால் கடிதம் எழுத சொல்லி சொன்னார். மாமி எல்லாவற்றிற்கும் தலையை அசைத்துவிட்டு அவசர அவசரமாக பெட்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே ரயில் காது செவிடாகும்படி விசில் ஊதிவிட்டு கிளம்பியது. எதிர்பாராமல் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் சாமர்த்தியம் இல்லாமல் போய்விட்டதே என்று உள்ளூர நொந்து கொண்டேன். எதற்காக இப்படி பயப்படணும்? எதற்காக இவ்வளவு தூரம் யோசிக்கணும்? சாரதி வந்த பிறகு உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று முகத்திற்கு நேராகவே சொல்லிவிட்டால் என்ன? ஆஹா, அவன் முன்னிலையில் என் குரல் ஊமையாகிவிடும். என் தைரியமும் துணிச்சலும் எங்கேயோ காணாமல் போய்விடும். ஏனோ தெரியவில்லை, என் விருப்பமின்மையை அவன் லட்சியப்படுத்த மாட்டான் என்று எனக்கு தோன்றியது. தோற்று போய் விட்டவள் போல் மௌனமாக உட்கார்ந்திருந்த என்னிடம் வந்த அப்பா, மீனா என்று அழைத்தார். இயந்திரம் போல் அவர் பக்கம் திரும்பினேன். உண்மையிலேயே நீ எங்கேயாவது போக வேண்டும் என்று நினைக்கிறாயா? கிடைத்த வாய்ப்பு கை நழுவி விட்டது. இனி எங்கே போக முடியும்? ஏமாற்றத்துடன் சொன்னேன். நிஜமாகவே போகணும் என்று நீ விரும்பினால் ஒரு இடம் இருக்கிறது. என்னால் உன்னை அங்கே அனுப்பி வைக்க முடியும். மனதின் அடியில் புதைந்து போக இருந்த ஆசை மீண்டும் துளிர்த்தது. எங்கே அனுப்பி வைப்பீங்க என்னை? யார் இருக்காங்க நமக்கு என்றேன். நீ கமலா அத்தையிடம் போய் 4-5 நாட்கள் இருந்து விட்டு வா. கமலா அத்தையா? ஆமாம், கமலாவும் அவள் குழந்தைகளும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கும் காரியம் ஆனார் போல இருக்கும். கமலா அத்தை என்றால் மெலட்டூர். பாதியில் நிறுத்திவிட்டேன். கமலா அத்தையை பற்றி அம்மா அப்பா பேசிக்கொள்ளும்போது கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பாவுடைய சித்தியின் மகள், தங்கை உறவு. கமலா அத்தையிடம் அவளுடைய குடும்பத்தாரிடம் அம்மாவுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது இல்லை. எங்கள் இருவரின் குடும்பங்களுக்கு நடுவில் போக்குவரத்தோ பரஸ்பரம் குசலம் விசாரித்து கொள்ளும் பழக்கமோ என்றுமே இருந்தது இல்லை. என்ன மீனா, முன்பின் தெரியாதவர்கள் வீட்டுக்கு எப்படி போக முடியும்? அதுவும் இது போன்ற சமயத்தில்? நெற்றியை சுளித்தேன். அம்மாவின் பேச்சுக்கள் மூலமாக அவர்கள் மீது எனக்கு ரொம்ப தாழ்வான அபிப்பிராயம் ஏற்கனவே இருந்து வந்தது.
படிப்பும் நாகரிகமும் இல்லாத வெறும் பட்டிக்காட்டு ஜென்மங்கள். எங்கள் குடும்பம் வசதியாக இருப்பதைக் கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் சண்டை போட்டுக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு வருவதை நிறுத்திவிட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் வீட்டுக்கு நான் எப்படி போவேன்? அங்கே ஒரு நாள் என்ன, ஒரு நிமிடம் கூட என்னால் இருக்க முடியாது. போய்விட்டு வா மீனா, என் பேச்சை மறுக்காதே, அப்பா சொன்னார். முன்பின் தெரியாதவர்கள் வீட்டுக்கு போகணும் என்றால் எனக்கு எப்படியோ இருக்கும் டாடி, முணுமுணுப்பது போல் சொன்னேன். அவர்கள் உனக்கு வேற்று மனிதர்கள் இல்லை மீனா, போய் பார்த்தால் உனக்கே தெரியும். நீ அவர்களை பார்க்கவில்லையே தவிர அவர்களுக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். அப்பாவின் முகம் கம்பீரமாக மாறியது. மீனா, உங்க அம்மா உருவகப்படுத்தி சொன்ன அளவுக்கு அவர்கள் பட்டிக்காடுகள் பழமைவாதிகள் இல்லை. அப்பாவின் குரலில் அவர்கள் மீது அவருக்கு இருந்த அபிமானம் வெளிப்பட்டது. அங்கே யாரெல்லாம் இருக்கிறார்கள்? தயங்கிக் கொண்டே கேட்டேன். உன் வயதை ஒத்தவள்தான் ராஜேஸ்வரி. எல்லோரும் ராஜி என்று அழைப்பார்கள். அவளுக்கு பிறகு காமேஸ்வரி. அவளுக்கு அடுத்தது ஒரு பையன், பெயர் மது. கடைக்குட்டி மாணிக்கவல்லி, மணி என்று கூப்பிடுவார்கள். உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக துடிக்கிறார்கள். நான் எப்போது போனாலும் மாமா மீனாவை அழைத்துக்கிட்டு வாங்கன்னு என் உயிரை எடுத்து விடுவார்கள். என்னை பற்றி கேட்பார்களா? நீங்க அங்கே அடிக்கடி போவீர்களா? வியப்புடன் கேட்டேன். அப்பாவின் முகம் சிவந்து விட்டது. ஆமா மீனா, சில சமயம் இந்த திருட்டுத்தனத்தை நினைத்தால் எனக்கே வெட்கமாக இருக்கும். நான் அங்கே போனது தெரிந்தால் உங்க அம்மா செய்யும் ரகளையை சகித்து கொள்வது கஷ்டம். எப்பொழுதாவது தஞ்சாவூர் பக்கம் போனால் சில சமயம் அங்கே போய்விட்டு வருவேன். சமீப காலத்தில் போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது. அவர்கள் நம் வீட்டுக்கு ஏன் வருவதில்லை டாடி? அப்பா உடனே பதில் சொல்லவில்லை. அவர் முகத்தில் வேதனையும் வருத்தமும் கலந்திருந்தன. அவர் மனதில் சுழன்று கொண்டிருந்த நினைவுகள் அவ்வளவு மகிழ்ச்சிகரமானவை இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். ஒரு நிமிடம் கழித்து அப்பா சொல்லத் தொடங்கினார். ரொம்ப வருடங்களுக்கு முன்பு, அதாவது எனக்கு திருமணமான புதிதில் கமலாவும் பாட்டியும் இங்கே வந்தார்கள். அவர்களுக்கு நான் இப்படி வீட்டோடு மாப்பிள்ளையாக வந்ததில் விருப்பமே இல்லை. ஆனால் உங்கள் அம்மாவின் மீது இருந்த அன்பினாலோ மோகத்தினாலோ நான் அவர்களுடைய மறுப்பை பொருட்படுத்தவில்லை. எனக்கு அவர்களும் வேண்டும், உங்கள் அம்மாவும் வேண்டும் என்று தோன்றியது. ஒரு தடவை நான் ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கொண்ட பிறகு கமலாவும் பாட்டியும் நம் வீட்டுக்கு வந்து 10 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அந்த 10 நாட்களில் உங்கள் அம்மாவுக்கும் அவர்களுக்கும் இடையே என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் மாலையில் நான் வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் பெட்டி படுக்கையை எடுத்து வைத்து கொண்டு பயணத்திற்கு தயாராக இருந்தார்கள். எத்தனை முறை கேட்டாலும் காரணம் சொல்லவில்லை. அவர்களுடன் நானும் கிளம்பி மெலட்டூருக்கு போனேன். வழியில் பாட்டி நடந்ததையெல்லாம் சொல்லிவிட்டாள். நான் இல்லாத நேரத்தில் உங்கள் அம்மா அவர்களை ரொம்ப தாழ்வாக பேசியிருக்கிறாள். பட்டிக்காட்டு ஜென்மங்கள் என்று சிநேகிதிகளிடம் சொல்லி பரிகாசம் செய்திருக்கிறாள். பலவிதமாக இகழ்ந்து பேசியிருக்கிறாள். கடைசியில் இந்த வீடு ஒரு சத்திரமாகிவிட்டது. கண்டவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியதாகிவிட்டது. புதுசாக கல்யாணமான ஜோடி சந்தோஷமாக வெளியே 4 இடங்களுக்கு போக முடியாமல் பாழாய்ப்போன தரித்திர கூட்டம் வந்து சேர்ந்து விட்டது என்றாளாம். இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாமல், என்னிடம் எதுவும் சொல்ல முடியாமல் பாட்டியும் கமலாவும் ஊருக்கு புறப்பட்டு விட்டார்கள். அன்று போனதுதான். அதற்கு பிறகு கமலா என் வீட்டு வாசற்படி ஏறவே இல்லை. யாருக்குமே வாழ்க்கையில் ஆசைப்பட்டது குறைந்தபட்சம் 1-2 நிறைவேறும். நான் ஆசைப்பட்ட எந்த சின்ன விஷயமும் நிறைவேறாமல் போனது நான் பிறந்த வேளையின் விசேஷம். படிக்கும் நாட்களில் பெரிய வேலையில் சேர்ந்து நிறைய பணம் சம்பாதித்து கமலாவுக்கு பெரிய இடத்தில் வரன் பார்த்து அவள் திருமணத்தை என் கையால் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் வீட்டோட மாப்பிள்ளையாக போய்விட்டதால் எதுவுமே நடக்கவில்லை. திருமணமான பிறகு பிராக்டிஸும் கூடிவிட்டதால் எனக்கு ஓய்வே கிடைக்காமல் போய்விட்டது. நான் ஊருக்கு வரப்போவதாக கடிதம் எழுதிவிட்டு போகாமலேயே இருந்து விட்டதால் பாட்டி விரக்தி அடைந்து விட்டாள். கடைசியில் கமலாவை அந்த ஊரிலேயே முன்சீப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்த நடுத்தர வயது ஆசாமிக்கு 2ஆம் தாரமாக கொடுத்து விட்டாள். அந்த வரனை பற்றி எனக்கு முன்கூட்டியே பல கடிதங்கள் எழுதியிருக்கிறாள். அவை எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. பாட்டிக்கு கோபம் வந்து கல்யாண பத்திரிகையை மட்டும் அனுப்பியிருக்கிறாள். அதுவும் எனக்கு வந்து சேரவில்லை. அதனால் நான் கல்யாணத்துக்கு போகவில்லை. பிறகு எதேச்சையாக நான் ஊருக்கு போன போது கமலாவுக்கு திருமணமாகி 1 மாதமாகி விட்டிருந்தது. என்னை பார்த்ததும் பாட்டி வாய்க்கு வந்தபடி திட்டினாள். பாட்டி எழுதிய கடிதங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் யாரும் நம்பவில்லை. சுய கௌரவம் மிகுந்த கமலாவின் விழிகள் குளமாக இருந்தன.
என்னை பார்க்கவோ பேசவோ மறுத்துவிட்டாள். வீட்டுக்கு வந்ததும் உங்க அம்மாவை உலுக்கி எடுத்த பிறகு பாட்டி எழுதிய கடிதங்களை தான் மறைத்து வைத்து விட்டதாக ஒப்புக்கொண்டாள். கல்யாணம் கார்த்திகை என்ற பெயரில் பிராக்டிஸை விட்டுவிட்டு ஊரில் போய் உட்கார்ந்து விடுவேன் என்று பயந்ததாக காரணம் சொன்னாள். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. பிறகு சமயம் கிடைத்த போது ஊருக்கு போய் வரத் தொடங்கினேன். பாட்டி இறந்து போய்விட்டாள். கமலா பொறுப்புகள் நிறைந்த இல்லத்தரசியாக திகழ்ந்தாள். குழந்தைகள் பிறந்தார்கள். நான் உதவி செய்யாவிட்டாலும் நான் விரும்பியது போலவே கமலா சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். எனக்கு பிராக்டிஸ் மேலும் அதிகரித்தது. ஒரு நாள் கூட ஓய்வு கிடைக்காத அளவுக்கு பிஸியாக விட்டேன். ஒரு நாள் அதிசயமாக கமலாவிடமிருந்து கடிதம் வந்தது. கணவரின் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருப்பதாகவும் டாக்டரிடம் காண்பித்த போது கேன்சர் என்று சொல்லிவிட்டதாகவும் தனக்கு கை கால் ஓடவில்லை என்றும் எழுதியிருந்தாள். உடனே கிளம்பி போனேன். நல்ல டாக்டரிடம் காண்பித்தேன். ஆனால் வியாதி ஏற்கனவே முற்றிவிட்டதால் சிகிச்சை பலன் அளிக்கவில்லை. நான் பணத்தை தண்ணீராக செலவழித்தும் அவளுடைய கணவரின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. 30 வயது நிரம்பும் முன்பே விதவையாகி வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் இழந்துவிட்ட கமலாவை பார்க்கும்போது என் இதயம் வேதனையால் நிரம்பிவிடும். என் வருமானத்தில் மாயமாகி கொண்டிருந்த பணத்தை பற்றி உங்க அம்மா கேள்வி கேட்டு குடையத் தொடங்கினாள். கடைசியில் ஒரு தடவை பிடிபட்டு விட்டதில் கமலாவுக்கு பணம் அனுப்பி வருவதாக அசல் விஷயத்தை சொல்லிவிட்டேன். அந்த சமயத்தில் உங்க அம்மா என்னை ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் 10 நாட்கள் கழித்து கமலாவிடமிருந்து இடி போன்ற கடிதம் வந்தது. அண்ணா, இத்தனை நாளாக நீ செய்து வரும் உதவி அன்னிக்கு தெரியாது என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. இந்த விஷயம் தெரிந்திருந்தால் உன்னிடம் இருந்து காலனா காசு கூட பெற்று கொண்டிருக்க மாட்டேன். நீ சம்பாதிக்கும் பணத்தின் மீது உனக்கு உரிமை இல்லை என்ற உன் செயலிலேயே எனக்கு புரிந்துவிட்டது. கடவுள் கிருபையால் எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் வளர்ந்து விட்டால் எனக்கு எந்த குறையும் இருக்காது. ஏற்கனவே நான் வேதனையில் இருக்கிறேன். உனக்கு என் மீது கடுகளவு பிரியம் இருந்தாலும் எனக்கு பணம் அனுப்பாதே. யாரிடமும் ஏச்சு பேச்சு கேட்டு அவமானப்பட என்னால் முடியாது. உனக்கு கமலா என்ற தங்கை இருப்பதையே மறந்துவிடு என்று எழுதியிருந்தாள். அந்த கடிதத்தை பார்த்த பிறகு ஏறத்தாழ 6 மாதங்கள் நான் உங்க அம்மாவிடம் பேசவில்லை. அப்பா பெருமூச்சு விட்டு கொண்டார். கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் உங்கள் அம்மாவுடன் சந்தோஷமாக இருந்த நாட்களை விட சண்டை போட்ட நாட்கள்தான் அதிகமாக நினைவுக்கு வரும் என்றார். அன்று இரவு நாங்கள் ஸ்டேஷனில் இருந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடித்து தூங்க போகும் வரையில் அப்பா பல விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தார். எனக்கு நினைவு தெரிந்த பிறகு அப்பா இப்படி வெளிப்படையாக பேசி என்றுமே நான் கேட்டதில்லை. எனக்கு தெரிந்தாலும் வேறு விதமாக புரிந்து கொண்ட விஷயங்கள் பல இருந்தன. ரொம்ப நாளாக அவருடைய ஆழ் மனதில் புதைந்து கிடந்த நினைவுகள் வெள்ளமாக பொங்கி வெளியேறத் தொடங்கின. இரவு அப்பா சொன்னதில் இருந்து எனக்கு கமலா அத்தையை, அவளுடைய குடும்பத்தை நேரில் போய் பார்க்கணும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. எந்த வசதிகளும் இல்லாத கிராமம், பாலும் தயிரும் தாராளமாக புழங்கும் குடித்தனம், மண் தரையில் ஹரிக்கேன் விளக்கை சுற்றிலும் அமர்ந்து பாடம் படிக்கும் குழந்தைகள், கூரை இல்லாத குளியல் அறை, கல்கண்டாக இனிக்கும் கிணற்று தண்ணீர். அப்பா அந்த வீட்டை பற்றிய ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் விவரமாக சொல்ல சொல்ல என் கண் முன்னே காட்சிகளாக விரியத் தொடங்கியது. உடனே அந்த இடத்திற்கு போய் பார்க்க மாட்டோமா என்ற ஆதங்கம் ஏற்பட்டது. மறுநாள் அப்பா எழுந்ததும் போய் தந்தி கொடுத்துவிட்டு வந்தார். முன்கூட்டி கடிதம் எழுத தேவையில்லை என்றும் நான் எப்பொழுது போனாலும் சந்தோஷமாக வரவேற்பார்கள் என்றும் சொன்னார். சாரதி வரும்போது தானும் இங்கே இல்லாமல் போனால் இருவரும் சேர்ந்து செய்த சதி திட்டம் என்று அவன் நினைக்கக்கூடும் என்று தயங்கினார். இல்லை என்றால் அப்பாவும் என் கூட வந்திருப்பாராக இருக்கும். வங்கி கணக்கில் என் பெயரில் இருந்த பணத்தில் 10,000 கடனாக தர சொன்னார். பணம் தேவைப்படும் போது என்னிடம் கடன் வாங்கி கொண்டு வட்டியுடன் திருப்பி கொடுப்பது அப்பா அம்மாவுக்கு பழக்கம்தான். வங்கியில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நேராக கடை தெருவுக்கு போனோம். அப்பா ராஜேஸ்வரிக்காக முத்து மாலையும் மற்ற குழந்தைகளுக்கு ரெடிமேட் ஆடைகளும் வாங்கினார். வீட்டுக்கு திரும்பி வரும்போது மதியமாகிவிட்டது. நான் சூட்கேஸில் துணிமணி எடுத்து வைத்து கொண்டிருந்த போது அப்பா அருகில் வந்து நின்று கொண்டார். எம்ப்ராய்டரி செய்த ஷிஃபான் ஜார்ஜெட் புடவைகளை வைத்துவிட்டு மற்ற மெல்லிய புடவைகளை நீக்கிவிட்டார். ஜரிகையிட்ட வெங்கடகிரி காட்டன் புடவைகளை எடுத்துக்கொள்ள சொன்னார். கையில்லாத ரவிக்கைகளை அணிய வேண்டாம் என்றும் கூடுமான வரையிலும் அவர்களுடன் ஒருத்தியாக கலந்து பழக சொல்லியும் அறிவுரை வழங்கினார்.
எனக்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக வேடிக்கையாக இருந்தது. அம்மாவோ அப்பாவோ துணைக்கில்லாமல் நான் எங்கேயும் போனதில்லை. இதுவரையில் நான் ஒரு நாளும் சந்திக்காதவர்களிடம், அதிலும் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதவர்களிடம் சரியாக சாரதி இங்கே வரும் நேரத்தில் இங்கே இருக்காமல் போய்க் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிந்தால் என்ன நடக்குமோ என்ற கற்பனை எனக்கு உற்சாகமாக வினோதமாக இருந்தது. அன்று இரவு பயணம். அந்த ஊருக்கு எப்படி போக வேண்டுமோ அப்பா ஒரு பேப்பரில் விவரமாக எழுதி கொடுத்தார். எவ்வளவு தெளிவாக எழுதியிருந்தார் என்றால், எப்படிப்பட்டவர்களும் கண்களை மூடிக்கொண்டு நேராக மெலட்டூரில் அத்தையின் வீட்டு வாசலில் போய் நிற்க முடியும். கிளம்பும் நேரம் நெருங்க நெருங்க என் மனதில் லேசாக பயமும் கவலையும் ஏற்பட்டது. அதையும் மீறி உற்சாகமும் ஆர்வமும் தலை தூக்கின. மீனா, பயமாக இல்லையே? அப்பா திடீரென்று கேட்டார். ஆஹா, குறுக்காக தலையை அசைத்தேன். உனக்கு ஏதாவது சங்கடமாக இருந்தால்? இல்லை டாடி, அப்படி எதுவும் இல்லை. இல்லாத தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொன்னேன். ஸ்டேஷனுக்கு போய் சேரும்போது ஏற்கனவே ரயில் பிளாட்பாரத்தில் வந்திருந்தது. உள்ளே ஏறி உட்கார்ந்து கொண்டேன். இன்னும் 5 நிமிடங்களில் ரயில் புறப்படப் போகிறது. அப்பா என் கையை பற்றி கொண்டு, மீனா, நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கு எப்போது திரும்பி வரணும் என்று தோன்றினாலும் உடனே கிளம்பி வந்துவிடு என்றார். சரி என்பது போல் தலையை அசைத்தேன். அத்தையிடம் கேட்டேன் என்று சொல்லு. போய் சேர்ந்ததும் தந்தையை கொடுக்க சொல்லு. ரயில் புறப்பட தொடங்கியது. அப்பா கீழே இறங்கினார். ஜாக்கிரதையாக போய் வாய் மீனா. மறுபடியும் உன்னை பார்க்கும் வரையில் என் மனம் சமாதானமாக இருக்காது என்று சொல்லிக்கொண்டே கையை அசைத்தார். நானும் கையை அசைத்தேன். தனியாக ஊருக்கு போகிறேன் என்ற நினைப்பே பயமாக மாறி என் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. உடல் முழுவதும் அந்த நடுக்கம் பரவியது போல் கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. நினைவு தப்பி கீழே விழுந்து விடுவேனோ என்று பயந்தேன். எப்போதும் ரிக்ஷாவில் கூட ஏறாதவளை வலுக்கட்டாயமாக ராக்கெட்டில் உட்கார வைத்து பூமியை பிரதட்சணம் செய்து வர சொன்னால் எப்படி பயந்து போவாளோ அதுபோல் மிரண்டு விட்டிருந்த எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வரத் தொடங்கியது. நான் பயந்து விட்டது போல் எனக்கு நினைவு தப்பவில்லை. காதுகளில் ஹோவென்று ஒலித்து கொண்டிருந்த சத்தமும் குறைந்து விட்டது. உலகம் முழுவதும் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருந்தது. கம்பார்ட்மெண்ட் வாசலில் நின்று அப்பாவிடம் விடை பெற்று கொண்டு மறுபடியும் என் இடத்திற்கு வந்து உட்கார்ந்து கொள்வதற்குள் என் மனதில் இவ்வளவு நேரமாக இருந்து வந்த சஞ்சலம் தானே அடங்கிவிட்டது. ரயில் பயணம் செய்து அவ்வளவாக பழக்கம் இல்லாததால் அதன் ஆட்டத்தில் என் உடலை நிலையாக வைத்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருந்தது. நான் உட்கார வேண்டிய சீட்டிற்கு எதிரில் கோட்டு சூட்டு ஆசாமி ஒருவன் உட்கார்ந்திருந்தான். தங்க ஃப்ரேம் மூக்கு கண்ணாடியை அணிந்திருந்தான். கண்களாலேயே என்னை விழுங்கி விடுவது போல் அவன் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தேன். ரயிலின் ஆட்டத்திற்கு கீழே விழுந்து விடாமல் சமாளித்து கொண்டே வந்த நான் திடீரென்று சூட்டு ஆசாமியின் மீது விழப்போனேன். எப்படியோ சமாளித்து கொள்ள முயன்றேன். ஆனால் அந்த முயற்சி முழுவதுமாக பலிக்கவில்லை. எதிரே உட்கார்ந்திருந்த மாமியின் மடியில் போய் விழுந்தேன். நான் விழப்போவதை முன்கூட்டியே யூகித்து விட்டவள் போல் மாமி என் தோள்களை பற்றி தாங்கி கொண்டாள். ஐம் சாரி, மன்னித்து கொள்ளுங்கள், அவசரமாக சொன்னேன். பதிலுக்கு மாமி புன்முறுவல் பூத்தாள். மாமியின் பக்கத்தில் இருந்த என் சீட்டில் அமர்ந்து கொண்டேன். எதிரே இருந்த சூட்டு ஆசாமி நல்ல வாய்ப்பு ஏதோ கை நழுவி விட்டது போல் என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். உன் பாழாய் போன புத்தி எனக்கு தெரியாதா என்பது போல் அலட்சியமாக தலையை திருப்பிக் கொண்டேன். வழக்கம் போல் நகத்தை கடித்து கொண்டே ஓரக்கண்ணால் என் பக்கத்தில் இருந்த மாமியை கவனித்தேன். நாவல் பழ வண்ணத்தில் சொங்கிடி புடவையில் மடிசார் கட்டில் இருந்தாள். மூக்கில் 8 கல் வேசரி, காதுகளில் வைரத்தோடு அணிந்திருந்தாள். எனக்கும் மாமிக்கும் நடுவில் பெரிய வெங்கல கூஜா இருந்தது. மாமி நான் கடைக்கண்ணால் பார்ப்பதை கவனித்து விட்டாள் போலும் முறுவலுடன், எங்கே போகிறாய் என்று கேட்டாள். தஞ்சாவூர். அங்கே யார் இருக்காங்க? அப்பாவோட தங்கை இருக்கிறாள். பிறகு மாமி எதுவும் கேட்கவில்லை. நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? நான் மாமியிடம் கேட்டேன். ராமேஸ்வரம். அங்க யார் இருக்காங்க? என்னுடைய மகள். மேற்கொண்டு என்ன கேட்பது என்று எனக்கு புரியவில்லை. இதுவே அம்மாவாக இருந்தால், உங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கிறார், சம்பளம் எவ்வளவு என்று கேட்பாளோ என்னவோ. எனக்கு எதுவும் கேட்க தோன்றவில்லை. என் யோசனைகள் வேறு திசையில் பயணித்து கொண்டிருந்தன. நான் போகும்போது அத்தை என்ன செய்து கொண்டிருப்பாள்? நான் நேராக வாசலில் நின்று
அத்தை என்ற குரல் கொடுப்பேன். அத்தை கை வேலையை அப்படியே போட்டுவிட்டு வாசலுக்கு வருவாள். குழந்தைகள் கூட்டமாக முன் அறையில் வந்து நிற்பார்கள். எல்லோரும் வியப்புடன் என்னையே பார்த்து கொண்டிருப்பார்கள். சினிமாவில் வருவது போல் அத்தையின் கால்களை தொட்டு வணங்குவேன். நான் தான் மீனாட்சி, உங்க அண்ணாவின் மகள் என்பேன். அடி கண்ணே என்று என் தோள்களை பற்றி எழுப்பி கன்னங்களை வழித்து திருஷ்டி முறிப்பாள். ரயில் ஆட்டத்துடன் என் எண்ணங்கள் அலையாய் எழும்பிக் கொண்டிருந்தன. உங்க அப்பா என்னவாக இருக்கிறார்? மாமி கேட்ட கேள்விக்கு இந்த உலகிற்கு வந்தேன். லாயராக இருக்கிறார். பெயர் ஆனந்தராவ். அதற்கு பிறகு மாமி பல கேள்விகள் கேட்டாள். பொறுமையாக பதில் சொன்னேன். சற்று தொலைவில் மப்ளரை கழுத்தில் சுற்றி கொண்டு உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்த பெரியவரை காண்பித்து, அவர்தான் எங்க வீட்டுக்காரர். அவருக்கு உங்க அப்பாவை நன்றாகவே தெரியும். ஒரு தடவை உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்றாள். அப்படியா என்றேன். அப்பாவுக்கு நண்பர்கள் யாரும் இல்லை. ஆனால் நிறைய பேரை தெரியும். பரோபகாரியாக இருக்கும் அப்பாவுக்கு தெரிந்தவர்கள், நலம் விரும்பிகள் நிறைய பேர் இருப்பதில் வியப்பு எதுவும் இல்லை. அவர்கள் எல்லோரும் அப்பாவை கடவுளுக்கு சமமாக போற்றுவார்கள். உலகத்தாரின் பார்வையில் நல்ல மனிதராக அடையாளம் கண்டு கொள்ளப்படும் அவருடைய சுபாவம் அம்மாவின் பார்வையில் சாமர்த்திய குறைவாக தென்படும். இந்த காலத்தில் திறமை என்றால் என்ன? பெரிய பதவிகளை சம்பாதிக்கணும். சாமர்த்தியம் என்றால் என்ன? மற்றவர்களை துன்புறுத்தி பணம் சம்பாதிக்கணும். இந்த இரண்டும் இல்லாதவர்கள் அம்மாவின் பார்வையில் வெறும் தத்திகள். நான் இன்னார் என்று தெரிந்த பிறகு மாமி நிறைய பேசினாள். மாமியின் பெயர் பட்டம்மாள். அக்கம் பக்கத்தில் எல்லோரும் பட்டா மாமி என்று அழைப்பார்களாம். கணவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கேஷியராக இருக்கிறார். ஒரே மகளாம். ராமேஸ்வரத்தில் இருக்கிறாள். மாப்பிள்ளை வருடத்திற்கு ஒரு முறை கூட மனைவியை பிறந்த வீட்டுக்கு 10 நாள் தங்குவது போல் அனுப்பி வைக்க மாட்டானாம். அதனால் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை இவர்களே போய் பார்த்துவிட்டு வருவார்களாம். மாமி தங்களுடைய வீட்டு விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாள். மாமியிடம் பேச்சு திறமை இருந்தது. எதிராளிக்கு சலிப்பு தட்டாமல் பேசக்கூடிய சாமர்த்தியம் இருந்தது. போர் அடிக்கும் என்று நினைத்திருந்த நேரம் சீக்கிரமாக கழிந்து விட்டது. எனக்கு தூக்கம் கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. மாமி நகர்ந்து கொண்டு என்னை படுத்து கொள்ள சொன்னாள். படுத்ததும் உறங்கிவிட்டேன். விடியற்காலை நேரத்தில் தஞ்சாவூர் ஸ்டேஷன் வரப்போகிறது என்ற மாமி என்னை எழுப்பிவிட்டாள். ரயில் பிளாட்பாரத்தில் வந்து நின்றது. மாமி தன்னுடைய முகவரியை ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாள். 10 நாட்களுக்கு பிறகுதான் சென்னைக்கு திரும்புவதாகவும் கட்டாயம் தங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்றும் திரும்ப திரும்ப சொன்னாள். கட்டாயம் வருவதாக வாக்குறுதி தந்தேன். அங்கே ரயில் கொஞ்ச நேரம் நிற்கும் என்பதால் மாமி மாமா எனக்கும் சேர்த்து இட்லி காஃபி வரவழைத்து என்னை சாப்பிட சொன்னார்கள். மாமா ரயில்வே போர்ட்டரை அழைத்து என் பெட்டி படுக்கையை ஒப்படைத்தார். மாமியிடம் விடை பெற்று கொண்டேன். போர்ட்டரின் பின்னாலேயே நடந்து போய் கொண்டிருந்த நான் என்னையும் அறியாமல் பின்னால் திரும்பி பார்த்தேன். மாமி என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். விடை பெற்று கொள்வது போல் கையை உயர்த்தி அசைத்தேன். மாமியும் கையை அசைத்தாள். ஊருக்கு திரும்பிய பிறகு மாமியின் நினைவு எனக்கு இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த காட்சி மட்டும் என் இதயத்தில் சாசுவதமாக பதிந்திருக்கும். என் பெட்டி படுக்கையை தூக்கி வந்த போர்ட்டர் நல்லவனாக இருப்பான் போலும். பஸ் ஸ்டாண்ட் போவதற்கு ரிக்ஷாவை தானே அழைத்து பேரம் பேசினான். அதற்கு நன்றி தெரிவிப்பது போல் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலிக்கு 2 ரூபாய் சேர்த்து கொடுத்தேன். மலர்ந்த முகத்துடன் பணத்தை வாங்கி கொண்டு ஜாக்கிரதையாக அழைத்து போ என்ற ரிக்ஷாக்காரனை எச்சரித்தான். ரிக்ஷா வேகமாக போகத் தொடங்கியது. ஊர் முழுவதும் இன்னும் விழித்து கொள்ளவில்லை. சாலையில் மக்கள் நடமாட்டம் இன்னும் தொடங்கவில்லை. ரிக்ஷாக்காரன் பஸ் ஸ்டாண்டிற்கு கொண்டு போய் சேர்த்தான். ரிக்ஷாவை விட்டு இறங்கியதும் கூலி ஆட்கள் சூழ்ந்து கொண்டார்கள். நான் போக வேண்டிய ஊரின் பெயரை சொன்னதும் ஒருத்தன், பஸ் ரெடியாக இருக்கு, சீக்கிரம் வாங்கம்மா என்று சொல்லிக்கொண்டே சாமான்களை தூக்கி கொண்டு வேகமாக நடந்தான். ரிக்ஷாக்காரனிடம் பேரம் பேசியதை விட 1 ரூபாய் கூடவே கொடுத்தேன். ஆனால் ரயில்வே போர்ட்டரை போல் இவன் முகம் மலரவில்லை. மேலும் 1 ரூபாய் கொடுப்போமா என்று நினைத்து கொண்டு இருக்கும் போதே, வாங்கம்மா பஸ் கிளம்ப போகிறது என்று கூலி சத்தமாக குரல் கொடுத்தான். என் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு ஓட்டமும் நடையுமாக அவனை பின்தொடர்ந்தேன். பஸ்ஸில் ஏறத்தாழ எல்லா இடங்களும் நிரம்பி இருந்தன. ஓரிரண்டு இருக்கைகள் மட்டும் காலியாக இருந்தன.
மெலட்டூருக்கு போகணும். எங்க இறங்கணுமோ நீங்க தான் சொல்லணும். கண்டக்டரிடம் சொன்னேன். சரி என்றார் கண்டக்டர். நான் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு எதிரே இருந்த சீட்டில் நார்மடி புடவையும் நெற்றியில் விபூதி கீற்றும் அணிந்திருந்த பாட்டி ஒருத்தி உட்கார்ந்திருந்தாள். பாட்டி போன்ற பெரியவர்களுடன் பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இந்த வாய்ப்பை நழுவ விட விரும்பாமல் எழுந்து கொண்டு பாட்டிக்கு பக்கத்தில் காலியாக இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டேன். பாட்டி திரும்பி என்னை பார்த்தாள். நான் சிரிக்கப் போனேன். பாட்டி நெற்றியை சுளித்துவிட்டு எங்கே நான் தன் மீது பட்டுவிட்டால் தீட்டாகி விடுமோ என்பது போல் சற்று நகர்ந்து உட்கார்ந்தாள். பாட்டியின் இந்த செய்கை என் மனதில் சுருக்கென்று தைத்தது. தலையை திருப்பிக் கொண்டு மற்ற பயணிகளை பார்வையிடத் தொடங்கினேன். அவர்களுக்கு நடுவில் நான் வேறு நாட்டில் இருந்து வந்தவள் போல் வித்தியாசமாக தென்பட்டு கொண்டிருந்தேன். எல்லோரும் ஆர்வத்துடன் ஏதோ காட்சி பொருளை பார்ப்பது போல் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பஸ் புறப்பட்டது. கொஞ்ச தூரம் வந்ததோ இல்லையோ கண்டக்டர் பெல்லை அடித்து வண்டியை நிறுத்தினார். யாரோ ஒரு ஆசாமி ஓடி வந்து பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். என்ன அவசரம்? நல்ல வேளை, பிடி கிடைத்து விட்டது. இல்லாவிட்டால் கீழே விழுந்திருப்பீங்க. கண்டக்டர் உரிமையுடன் கடிந்து கொண்டே டிக்கெட்டை கிழித்து அவனிடம் கொடுத்தார். பரவாயில்லை, எனக்கு பழக்கம்தான் என்று சொல்லிக்கொண்டே முன்னால் போக போனவன் திடீரென்று என் அருகில் நின்று கொண்டு என்னையே பார்க்க தொடங்கினான். எதேச்சையாக நிமிர்ந்து பார்த்த எனக்கு எரிச்சலாக இருந்தது. அவன் பார்வை என்னை விழுங்கி விடுவது போல் இல்லை என்றாலும் அதில் இருந்த ஆச்சரியம், ஆர்வம் என்னுள் எரிச்சலை ஏற்படுத்தின. சட்டென்று பேக்கை திறந்து கருப்பு கண்ணாடியை அணிந்து கொண்டேன். இதை அணிந்து கொள்வதில் ஒரு சௌகரியம் இருந்தது. வெளியே வெயிலாக இருந்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருப்பதோடு எதிரில் இருப்பவர்களை தலை முதல் கால் வரையில் விருப்பம் போல் பார்வையிடலாம். என் எதிரே இருந்த அந்த ஆசாமி ஜிப்பா பைஜாமா அணிந்திருந்தான். பஸ்ஸில் இருந்த மற்ற பயணிகள் போலவே அவனும் இருந்தான். அவனிடம் எனக்கு எந்த தனித்தன்மையும் தெரியவில்லை. பஸ் மறுபடியும் புறப்பட்டது. நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க தொடங்கினேன். தமிழ்நாட்டு மக்களின் ஆசார விவகாரங்களை, சமுதாய போக்கினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற கிராமங்களுக்கு போய் 2 நாட்கள் தங்கினால் போதும். ஆண்கள் எல்லோரும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருந்தார்கள். உடைகள் விஷயத்தில் அவர்களுக்கு அவ்வளவாக சிரத்தை இருப்பது போல் தெரியவில்லை. இங்கே இருக்கும் பெண்களுக்கு நகைகள் மீது மோகம் அதிகம் போலும். கழுத்திலும் கைகளிலும் நிறைய நகைகளை அணிந்திருந்தார்கள். இரவு முழுவதும் சரியாக தூங்காத எனக்கு ஜன்னல் வழியாக வீசும் குளிர்ந்த காற்று களைப்பை நீக்குவது போல் இருந்தது. கண்ணுக்கும் குளிர்ச்சி தருவது போல் சாலையின் இருபுறமும் நெற்பயிர்கள், காய்கறி தோட்டங்கள் பச்சை பசேல் என்று சூழ்நிலை ரம்யமாக இருந்தது. வெளியில் எவ்வளவு நிம்மதியாக தோன்றினாலும் உள் மனதில் ஏதோ சஞ்சலம். ஓட்ட பந்தயக்காரன் தான் போய் சேர வேண்டிய இடம் நெருங்க நெருங்க எவ்வளவு பதற்றம் அடைவானோ, என் நிலைமையும் அதே போல் இருந்தது. நான் இப்படி ஊருக்கு போவது அம்மாவுக்கு தெரிந்துவிட்டால்? தெரியட்டுமே, உன்னை போல் நான் பயப்பட மாட்டேன். நான் இப்போது கிருஷ்ணவேணி ஆட்டி வைக்கும் பொம்மை இல்லை, லாயர் ஆனந்தராவின் ஒரே மகள் மீனாவாக்கும். இப்படி நினைத்து கொண்டதும் எனக்கென்று தனித்தன்மை ஏதோ வந்துவிட்டது போல் தோன்றியது. நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டேன். பஸ் மறுபடியும் நின்றது. இதுதான் நீங்க இறங்க வேண்டிய ஸ்டாப், இறங்கிக் கொள்றீங்களா? மரியாதை கலந்த குரலில் சொன்னார் கண்டக்டர். பெட்டி படுக்கையுடன் நான் இறங்கிக் கொண்டதும் பஸ் புழுதியை கிளப்பிக் கொண்டு கிளம்பி போய்விட்டது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி கண் பார்வையில் இருந்து மறைந்து விட்டது. நான் இறங்கிக் கொண்ட இடத்தில் சாலை ஓரமாக கம்பத்தில் மெலட்டூர் 5 கிலோமீட்டர் என்ற பலகை இருந்தது. ஆணி லூஸ் ஆகிவிட்டது போலும் பலகை நேராக இல்லாமல் ஒரு பக்கமாக சாய்ந்திருந்தது. இந்த சாலையில் மக்கள் நடமாடிக்கொண்டுதானே இருப்பார்கள். யாராவது ஒரு ஆணியை கொண்டு வந்து அதை சரி செய்தால் என்ன என்று தோன்றியது. சுற்றிலும் பார்வையிட்டேன். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் பச்சை வயல்கள், சில்லென்று வீசும் தென்றல் காற்று. இங்கே தனியாக எத்தனை நேரம் இருக்க வேண்டி இருக்குமோ? எவனாவது வந்து என் கழுத்தை நிறுத்திவிட்டால், திருடன் என்றால் நகைகளை கழற்றி கையில் கொடுத்து ஒரு கும்பிடு போட்டு விடலாம். ஆனால் சிச்சி, ஏன் இப்படி கோழையாக யோசிக்கிறேன்? தைரியத்தை திரட்டி கொள்ள முயற்சி செய்தேன். பொழுது போவதற்காக நான் பார்த்த டிடெக்டிவ் சினிமாக்கள் அந்த நிமிடம் நினைவுக்கு வந்தன. எவனாவது வந்து கத்தியை காட்டி மிரட்டினால்? யாரோ என் முதுகிற்கு பின்னால் கத்தியால் குத்த வந்தது போல் சட்டென்று திரும்பி பார்த்தேன்.
எதிரே பைஜாமா ஜிப்பா அணிந்திருந்த அதே ஆசாமி தென்பட்டான். நான் சட்டென்று திரும்பியதில் அதுவரையில் என்னையே பார்த்து கொண்டிருந்தவன் அப்பாவியைப் போல் பார்த்தான். நான் அவனையே கண் இமைக்காமல் பார்த்தேன். இவன் இங்கே எதற்காக இறங்கினான்? என் பின்னால் நின்று கொண்டு என்னையே பார்த்து கொண்டிருப்பானேன்? கண்களில் கருப்பு கண்ணாடி அணிந்திருப்பதால் என் கண்களில் தென்பட்ட மிரட்சியை அவன் பார்க்கவில்லை. இல்லாத தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் மெலட்டூருக்கு போகணும், இங்கே வண்டி ஏதாவது கிடைக்குமா என்ற அதிகாரம் கலந்த குரலில் கேட்டேன். அவன் ஒரு நிமிடம் என்னையே கூர்ந்து பார்த்தான். பிறகு வேகமாக நடந்து அங்கிருந்து போய்விட்டான். நான் கேட்டது அவன் காதில் விழவில்லையா? காது செவிடா? பதில் சொல்லாமல் போவானேன்? அவன் போன திசையையே பார்த்து கொண்டிருந்த எனக்கு அவன் சாலை ஓரத்தில் இருந்த ஒரு கீற்று கொட்டகைக்குள் நுழைவது தென்பட்டது. சுற்று வட்டாரத்தில் மனித நடமாட்டம் இருப்பதற்கு அடையாளம் அந்த கொட்டகைதான். அது காஃபி ஹோட்டலா அல்லது பெட்டி கடையா அல்லது இரண்டும் சேர்ந்த இடமா என்று தெரியவில்லை. கொட்டகையின் வெளிப்புறம் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் சினிமா போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. மாட்டு வண்டி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இறங்கிய இடத்திலேயே மாட்டு வண்டி கட்டாயம் கிடைக்கும் என்று அப்பா சொல்லி இருந்தார். இப்போது என்ன செய்வது? சீரியஸாக யோசித்தபடி நின்றிருந்தேன். கீற்று கொட்டகையில் இருந்து 10-12 வயது இருக்கும் சிறுவன் ஒருவன் கையில் சோடா பாட்டிலுடன் வேகமாக ஓடி வந்து என் அருகில் நின்றான். சோடா குடிக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டே என் பதிலுக்காக காத்திருக்காமல் பாட்டிலை திறக்கப் போனான். நான் உடனே தடுத்துவிட்டு வேண்டாம் என்றேன். வேண்டாமா? அவர் கொடுக்க சொன்னாரே என்றான். அவரா? யார் அவர் என்று கேட்டேன். கிருஷ்ணன் சார். யார் அந்த கிருஷ்ணன்? என் குரலில் தென்பட்ட கடுமைக்கு அந்த பையன் திகைத்து போய் ஓரடி பின்னால் வைத்தான். சோடா கீடா குடிப்பதற்கு நான் ஒன்றும் வயிற்று வலியால் துடிக்கவில்லை என்று சொல்லு என்றேன். ராஸ்கல், என் பின்னாலேயே பஸ்ஸை விட்டு இறங்கியதோடு குடிக்க சோடா வேறு அனுப்புகிறானா? நான் இந்த இடத்திற்கு புதியவள் என்று தெரிந்துவிட்டது போலும். அதான் உரிமை எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். அருகில் வரட்டும், நன்றாக பாடம் கற்பிக்கிறேன். மனதிலேயே கருவிக்கொண்டேன். சோடா பையன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. மறுபேச்சு பேசாமல் திரும்பி ஓடினான். தம்பி, உன்னைத்தான் பின்னால் இருந்து அழைத்தேன். அவன் திரும்பி பார்த்தான். சோடா வேண்டும் என்று கேட்கக்கூடும் என்று நினைத்தானோ என்னவோ. இங்கே வண்டி எதுவும் இல்லையா என்று கேட்டேன். வழக்கமாக இரட்டை மாட்டு வண்டி இருக்கும், ஆனால் இப்போது இல்லை, சவாரிக்கு போயிருக்கு, இப்போதைக்கு திரும்பி வராது என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். அங்கே அவன் என்ன சொன்னானோ தெரியாது. கிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆசாமி சிரித்து கொண்டே திரும்பி என் பக்கம் பார்த்துவிட்டு சட்டை பையில் இருந்த பணத்தை எடுத்து கடை முதலாளியிடம் கொடுத்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.